ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் லீடர்ஸை பற்றி. அதாவது தந்தை பெரியாரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தந்தை பெரியார்னால உங்களுக்கு என்ன ஞாபகம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் விடுதலைக்காக நிறைய போராட்டம் பண்ணிருக்காரு. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை போராட்டம் விடுதலைக்காக போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. ஓகே. பெரியார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். தமிழ்நாடு சமூக நீதி தினம். அது வந்து 2021 வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமூக நீதி நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை, சமத்துவம், பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த டேவோட பார்த்திங்கன்னா நோக்கங்கள், பர்பஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிசியில். அதாவது சமூக நீதி நாள் எப்போலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து இது யாரோட பிறந்தநாளை வச்சு நம்ம கொண்டாடுறோம்னு சொல்லியும் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இயர் நல்லா முக்கியம். எப்போ ஏலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம்னா 2021. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா February 20 பார்த்திங்கன்னா நம்ம சமூக நீதி நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். உலக சமூக நீதி நாள், அதாவது வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 2007. இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேர்ல்டு சமூக நீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டாடினாங்க, எப்போ உருவாக்குனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2009, அதாவது 2009 February 20 நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சமூக நீதியாக கொண்டாடுறோம். இந்த இயர் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அதாவது த எடிட்டர் ஆஃப் தமிழ் டெய்லி குடியரசு அப்படின்னு சொல்லி, இந்த குடியரசுன்னு வந்து நியூஸ் சேனல், இந்த நியூஸ் பேப்பர் யார் ஃபவுண்டர்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்து தெற்கிந்தியாவில் வந்த தீர்க்கதரிசி என்ற சிறப்பாக அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. அதுவும் நம்ம தந்தை பெரியார் ஈவே ராமசாமி தான். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடையில் மறியல் 1920 என்ன பண்ணுறாங்கன்னா யாரால் தடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதுவும் ஈவேரா தான். ஈவேரா வந்து பார்த்திங்கன்னா கள்ளுக்கடையில், ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க கள்ளுக்கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு 1920. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெரியார் இல்லாத கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, கண்டிப்பாக கொஷின் இந்த வாட்டியும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து தந்தை பெரியார், இவரோட பெற்றோர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கடப்ப நாயகர் அண்டு சின்ன தாயம்மாள். சரிங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தவர். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தவர். அடுத்து ஈரோட்டு நகர சபை தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறார். 1918 பதவி ஏற்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாயின் பண்ணுறாரு. பல ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு தலைவராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1919 ஐஎன்சியில் ஜாயின் பண்ணுறாரு. 1919 வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக, அதாவது ஐஎன்சி தலைவராக எப்போ, மெட்ராஸ் பிரசிடென்சி தலைவராக எப்போ ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1924 தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் எழுதிய சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அம்பேத்கர். அதை வந்து பார்த்திங்கன்னா 1936 பெரியார் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கை வெளியிடுறாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1936. இது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சாதி ஒழிப்புன்ற புத்தகம் எப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியே வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தேர்தல் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சிருப்பார். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பெரியாரோட புனைப்பெயர்கள். இது வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. புனைப்பெயர்கள்: வெந்தாடி வேந்தன், பகுத்தறிவு பகல்வன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்ற பல சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட் இயர் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி கேட்கலான்னு சொல்லி நான் எக்ஸெப்ட் பண்ணுறேங்க. அடுத்து பெரியாருக்கு வைக்கம் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறான். வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சாங்க,
அந்த வைக்கம்ன்ற வீரர்னு சொல்லி பெரியாருக்கு எப்படி பேர் வந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து எதுக்காக இந்த வைக்கம் வீரன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு இடம் தான் வைக்கம்னு சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில், திருவாரூர் சமஸ்தானம்ன்ற ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கும் சரி, கோவிலை சுற்றி உள்ள இடங்களுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட அனுமதி இல்லை, அவங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அந்த இருக்க மக்கள். அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது மதுரை சார்ந்த ஜார்ஜ் ஜோசப் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவரை கைது பண்ணுறாரு. ஊர் தலைவரை கைது பண்ணதுக்கப்புறம் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அது தலைமை தாங்குறாரு. தலைமை ஏற்றதுக்கப்புறம் அவரையும் சிறையில் அடைக்கப்படுறாங்க, அவங்களும் கைது பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கம் வீரர் என்று பெரியாருக்கு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்படி தான் வைக்கம்ன்ற பேர் அவருக்கு வந்தது. அதாவது கொஷின் கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ரீசனிங்கில் கூட கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து அசிஸ்டன்ட் ரீசனிங்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து பெரியார் என்ற பட்டம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்கள் மாநாடு நடக்கும். யார் தலைமையில்னு கேட்டிங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் யாருன்னு கேட்டிங்கன்னா மறைமலையடிகளோட மகள். சரிங்களா? அவங்களோட தலைமையில், நீலாம்பிகை அம்மையாரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்கள் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரும் கலந்துருப்பார். பெரியார் கலந்து என்ன பண்ணுவார்னா பெண்களுக்காக நல்ல ஒரு கை கொடுத்துருப்பாரு. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விடுதலைக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் என்ற பட்டத்தை அங்கே பெரியாருக்கு அழைக்க வைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து சேரன் மாதவி குருகுல பள்ளி, அது வந்து 1924. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாவே சுப்பிரமணிய ஐயர் என்ன பண்ணுவார்னா நடத்திய தமிழ்நாடு ஆசிரமம் ஒன்று பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கும். குருகுல கல்வி நிலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிராமண மக்களுக்கு மட்டும் தனிப்பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது பிராமின் மக்களுக்கு தனியாக, பிராமின் மாணவர்களுக்கு தனியாக, பிராமின் இல்லாத மாணவர்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்து ஈவேர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, பிரச்சனையை உருவாக்கிறாரு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்த வரதராஜன் நாயுடு அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி என்ன பண்ணுறாருன்னா வெளியேறாரு. காங்கிரஸ்லேருந்து இப்போ தான் வெளியேறாரு. யார் தலைமையிலன்னு கேட்டிங்கன்னா வரதராஜன் நாயுடு. இது கேட்பாங்க, பெரியார் யார் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் விட்டு வெளியே போனாருன்னு சொல்லி கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வரதராஜன் நாயுடு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் உருவாகும். திராவிட கழகமும் அப்போ தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயமரியாதை இயக்கம் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உரிமை வேணும், எல்லாருக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லி தான் இந்த சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1925 வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் தொடங்குறாங்க. இந்த சுயமரியாதை இயக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதி மதத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இயக்கம் கொண்டு வந்தாங்க. இந்த சுயமரியாதையில் இருக்க உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேருக்கு பின்னாடி இருக்க அந்த சாதின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சாதின்ற ஒரு பேர் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சாதின்னு ஏதாவது ஒரு அடையாளம் கையில் வச்சுருந்தாலும் அதுவும் எடுத்து போட்டு தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த சுயமரியாதை இயக்கத்தில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களுக்காக முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவும் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கி வச்சுருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுடைய ஃப்ரீடமுக்காக, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நல்ல ஒரு பகுத்தறிவு வளரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயமரியாதையில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கு திருமணம் என்ற பேரை வச்சு பார்த்திங்கன்னா திருமணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் திருமணன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இந்த திருமணன்ற வார்த்தையை வச்சு. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் திருக்குறள்லேருந்து வாழ்க்கை துணை என்ற அந்த வார்த்தையை எடுத்து வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டு அதை ரீநேம் பண்ணி வச்சுருப்பார். அடுத்து முதல் சுயமரியாதை இயக்கமாக எப்போ நடக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது முதல் சுயமரியாதை கூட்டம் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா 1929 எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. சரிங்களா? முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க, எந்த இயர்னு கூட கேட்பாங்க.
அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்புறம் பெரியாரோட நியூஸ் நியூஸ் சேனல்ஸ், அந்த நியூஸ் தாள், அவரோட செய்தித்தாள்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு 1925 கொண்டு வந்திருப்பாங்க. செய்தித்தாள்கள் குடியரசு 1925, ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1928, புரட்சி 1933 தொடங்கியிருப்பாங்க. பகுத்தறிவுன்றது வந்து பார்த்திங்கன்னா 1934, விடுதலைன்னு வந்து பார்த்திங்கன்னா 1935 தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லிட்டு பெரியார் வந்து போராடி இருப்பார். ஏன் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா, அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, நல்ல மதிப்பும் இருக்குன்னு சொல்லி அதை தொடங்கி வச்சிருப்பார் பெரியார். அதுக்காக போராடி இருப்பார். அதை அதன் முதல் எப்போ எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த முதல் மாநாடு 1929 சுயமரியாதை மாநாட்டில் சொல்லியிருப்பார். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த திருமணம் என்ற சொல்லை எடுத்துட்டு திருக்குறள் வந்து வாழ்க்கை துணைன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. சரிங்களா? இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முக்கியமான நூல் ஒன்று எழுதியிருப்பார். என்ன நூல்னு கேட்டிங்கன்னா, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க நல்லா. அதாவது கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பெரியார் பெண்களுக்கு எழுதிய முக்கியமான நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. பெண் ஏன் அடிமையாளான்னு சொல்லிட்டு தான். அடுத்து 1989 தமிழக அரசு, அது வந்து பார்த்திங்கன்னா 1989 தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து வாரிசுகளை சீர்திருத்த சட்டம் சொல்லிட்டு ஒன்று அறிமுகம் செய்திருப்பாங்க. இந்து வாரிசு உரிமை சட்டம். சரிங்களா? அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வேணும்னு சொல்லி இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1989 எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன்னோட முன்னோர்கள்ட்ட இருந்து சொத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1937 ராஜாஜி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தி வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வியாக வச்சுருந்தாங்க. அதனால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்தி வந்து கட்டாய கல்வியாக இருக்கிறதுனால அவர் எதிர்த்திருப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1937 39 வரைக்கும். அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த போராட்டத்தால் தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தது. அப்புறம் 1938 இந்தி போராட்டத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். இது 2வது முறையாக சிறையில் அடைக்கப்படுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1938. முதல்ல எப்போ அடைக்கப்பட்டாங்கன்னா, அந்த வைக்கம் போராட்டத்தில் கலந்து அதில் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1938. இந்த சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சிக்கு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கிறார். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சிக்கு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா இதில் பொறுப்பேற்றதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகுது. இப்போ இணைக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 23 தடவை, அதாவது 23 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எத்தனை டைம் பெரியார் ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1937 39 வரைக்கும் நடந்தது. அடுத்து இதில் வந்து தான் ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதே ஆண்டு பார்த்திங்கன்னா, அதாவது 1938 அந்த நீதி கட்சி தலைவராக இருப்பார்ல, அப்போ வந்து பெரியார் வந்து ஒரு கோரிக்கை வைப்பார் ஆங்கிலேயர்கிட்ட, பிரிட்டிஷ்கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தனி நாடாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைப்பார். அதுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து மறுத்திருப்பாங்க. தமிழ்நாடு தனிநாடு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா கூட தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து சேலம் மாநாடு 1944 தான் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியார் தலைமையில் தான் அந்த சேலம் மாநாடு நடக்கும். இந்த சேலம் மாநாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஎன் அண்ணாதுரை அவர் கூட இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, நீதி கட்சியை வந்து பார்த்திங்கன்னா திராவிட கழகம்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணுவார், ரீநேம் பண்ணுவார். அதாவது இந்த சேலம் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அந்த நீதி கட்சின்றதை திராவிட கழகம்னு சொல்லிட்டு சிஎன் அண்ணாதுரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவாங்க. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த இது கேட்பாங்க. 1944 நீதி கட்சின்ற பேர் எப்படி மாற்றினாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை
நீதி கட்சியின் பெயர் என்ன, இப்போ ரீநேம் பண்ண நேம் என்னன்னு சொல்லி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் கொண்டு வந்திருப்பார். அப்போ வந்து ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1952 முதலமைச்சராக இருக்கும்போது அந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குலக்கல்வி திட்டத்தில் என்னன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு, அதாவது தொழிற்கல்வி, அது தொழிற்கல்வின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த குலக்கல்வி திட்டத்தில். அது மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களோட தந்தைங்களுக்கும் அவங்களோட அப்பாங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. யாருன்னா ராஜாஜி, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது. இதை வந்து பெரியார் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக எதிர்த்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாதியை அடிப்படையில் பேஸ் பண்ணியிருக்கனால இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருப்பார். அது கடுமையாக போராட்டம் நடத்திட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்துக்கு காரணமாக ராஜாஜி பதவி விலகிறாரு. சரிங்களா? எப்போன்னு கேட்டிங்கன்னா 1954 பதவி விலகினதுக்கப்புறம் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தின் முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் பதவி ஏற்கிறாரு. காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதாவது 9 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அடுத்து காந்தியின் அரசியல், அதாவது காந்தி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறத பார்த்துட்டு பெரியாரும் வந்து பார்த்திங்கன்னா காந்தி கூட சேர்ந்து காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்துக்கு நடப்பதாக இண்டிபெண்டன்ஸ் அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்குவார். அது மட்டும் இல்லை, சீர்திருத்தவாதங்களை பார்த்திங்கன்னா தீவிரமாக பங்கேற்றிருப்பார். அந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக பங்கேற்றிருப்பார். பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 94வது வயது, அதாவது 94th பர்த் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இறந்துருவார். 94வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா இறப்பார். 1973 இயற்கை எழுந்துருவார். அவரோட உடல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பெரியாரோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லடக்கம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பெரியார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் பண்ணியிருப்பார். ஐ என்பதை ஐ என்னும் மாற்றிருப்பார். அப்புறம் அவு என்பதை யூன்னு மாற்றிருப்பார். அப்புறம் ஐயா என்பது ஐயான்னு சொல்லி மாற்றிருப்பார். இயான்னு சொல்லி மாற்றிருப்பார். அவை என்பது வைன்னு மாற்றிருப்பார். சரிங்களா? இதனால இது வந்து ரொம்ப முக்கியமான இது, கண்டிப்பாக கேட்பாங்க. பெரியார் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து 27/6/1970 யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, யுனெஸ்கோ மற்றும் என அமைப்பு தந்தை பெரியார் தெற்கு ஆசியாவின் சக்டஸ் என்னும் பாராட்டப்பட்டம் வழங்கிவிட்டது. சக்டஸ் என்ற பாராட்டப்பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருப்பாங்க பெரியாருக்கு யுனெஸ்கோ. சரிங்களா? எப்போன்னு கேட்டிங்கன்னா 27/6/1970. அப்புறம் பெரியார் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தாருன்னு பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்தார், உலகக்கல்வி திட்டம் எதிர்த்தார், அடுத்து தேவதாசி முறையை எதிர்த்தார், கல்லுநலை எதிர்த்தார், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், மனக்கொடையை எதிர்த்தார். இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து எதிர்த்தார். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெரியார் விதைத்த விதைகள், பெரியார் என்னென்ன விதைகள் விதைத்தாருன்னு பார்த்திங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பும் இடஒதுக்கீடு, அதாவது கல்வி வேணும்னு சொல்லி பெரியார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்து உரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம் ஏற்புன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சில விதைகளை விதைத்து போயிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து இந்த எமர்ஜென்சி லீடர். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ்லையும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லீடரில் பெரியார்ன்ற ஒரு டாப்பிக்கும் இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.